வணக்கம். விஜய் வந்து 108 தொகுதிகள்லாம் இருக்காரு. தனிப்பெரும்பான்மை இல்ல. இன்னும் அவருக்கு வந்து 13 தொகுதிகள் தேவைப்படுது. தனிப்பெரும்பான்மை அமைக்கிறதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்கும். பெருசா யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஆட்சி அமைக்கிறதுல குழப்பம் இருக்கும். வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை உருவாச்சு. விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு திணறுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்தது. திமுக தான் வந்து எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லிட்டாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் பல பிளவுகள் இருக்கு, உட்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்கு. திமுக கூட்டணியிலேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எப்பயுமே எஸ்கேப் ஆகிடும். அது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்தது. சரியாக வந்து செயல்படலை. திமுக காரங்க காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க. காங்கிரஸ் வந்து அவங்க யாருமே திமுகவுக்கு ஓட்டு போடலைங்கிறது முடிவுகள் இப்போ தெரிஞ்சு போச்சு. அவங்க தாவேகாவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் விஜயும் கூட பிரச்சாரம் பண்ணும்போது கூட ஒரு உண்மையை சொன்னார். உண்மையான காங்கிரஸ்காரங்க எங்கள் சைடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் விட்டார். அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும்? திமுக ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, காங்கிரஸ் வந்து போறேன்னு சொன்னப்பே நம்ம கழட்டி விட்டுருக்கோம், நம்ம இழுத்து பிடிச்சி வச்சது தப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. சரி, நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல நமக்கு இனிமேல் திமுகவும் தேவைப்படாது. தாவேகா தான் தனிப்பெரும்பான்மையில இவ்வளவு பெரிய வாக்குகளை வாங்கியிருக்காங்க, எல்லாத்தையுமே வாரி சுருட்டி எடுத்துட்டாங்கல்ல. அப்ப நம்ம இனிமேல் தாவேகாவோட தொடர்பு வச்சுக்கலாம். இளைஞர்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு தாவேகாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைமை வந்து முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதாயிருச்சு விஜய்க்கு. 108ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5 எம்எல்ஏகள் காங்கிரஸ் இருக்கா, 113 ஆகி போச்சு. 113 ஆனோன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுமா அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் கட்சின்னு சொல்லி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அதிமுக எம்எல்ஏக்களும் நம்மளும் இதை பயன்படுத்திக்கணும், நம்மளும் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும். எவ்வளோ நாள் தான் சும்மாவே எதிர்கட்சியாக இருந்தால், இப்போ எதிர்கட்சியாக கூட இல்லை. எடப்பாடி பழனிசாமியை நம்பி நம்ம செயல்படுறது தப்பு. எடப்பாடி பழனிசாமி நம்ம பேச்சையும் கேட்கறது இல்லை. நம்ம வந்து சில கருத்துக்கள் சொன்னால் நான் தான் கட்சியோட பொதுச்செயலாளர், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை வந்து காலி பண்ணிட்டாரு. ஒட்டுமொத்தமாக சொல்லி முடிச்சிட்டாரு அதிமுகவே. இனிமேல் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக நம்பி இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலில் கூட நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கவுன்சிலர் ஆகிறது கூட அதிமுகவில் இனிமேல் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. ஏன்னா அதிமுக திமுக இதுக்கு தான் மாற்று, இதுக்கு மாற்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பங்காளி 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது 3வது ஒரு கட்சி தாவேகா உள்ள வந்து உட்காந்துருச்சு. அப்படிங்கும்போது இனிமே அதிமுகங்கிற கட்சி அழிவு பாதையை நோக்கி தான் போகும். இனிமேல் ஒற்றுமையா வெளியே போனவங்களை எல்லாத்தையும் உள்ள பிடிச்சி இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சா கூட அது ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து தாவேகாவுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு வரவங்களுக்கு தரேன்ட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் தாவேகால இருக்கிறாரு. அவர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டாரு பேச்சுவார்த்தையில. அவர் 6 பேர் கொண்ட குழு போனாங்கல்ல, சிவி சண்முகம், வேலுமணி, செங்கோட்டையன் எல்லாமே போனாங்கல்ல, கேசி கருப்பணன் இவங்க எல்லாமே போனாங்க. இப்போ செங்கோட்டையன் ஒரு நல்ல பொசிஷன்ல போய் உட்காந்துருக்கிறாரு, தாவேகால இருக்கிறாரு. அவர் வந்து கூப்பிடுறாரு, வாங்க அங்க இருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உங்களையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரு. அவர் வந்து கட்சி சொத்தை ஆட்டையை போட்டு தின்னுக்கிட்டு அவர் போட்டு கடைசி வரைக்கும் இருந்துருவாரு, நீங்கள் அங்கே இருக்கிறது வேஸ்ட், வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ அங்கே அதிமுகவில் பிரச்சனை ஓடுது. சிவி சண்முகம் ஏற்கனவே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சிவி சண்முகத்துக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக சில இருக்காங்க. தங்கமணி ஏற்கனவே தோத்து போயிட்டாரு, அவர் அந்த கடுப்பில் இருக்காரு. ராஜேந்திர பாலாஜி தோத்தது, ஜெயக்குமார் டெபாசிட்டே இல்லாமல் போனது. கிட்டத்தட்ட அதிமுக 101 தொகுதிகளில் வந்து டெபாசிட் இல்லாமல் போயிடுச்சு. டெபாசிட்டே கிடைக்கல அப்படின்னா என்ன ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க, ஆளுமை பண்போட இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வந்து அதிமுக தொண்டர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக மேல நிறைய அதிருப்தி ஆயிடுச்சு. அதிமுக காரங்க நிறைய பேர் தாவிகா சைடு தாவிடுவாங்க. ஒரு கட்டமைப்பே இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வெற்றி இருக்குல்ல, இந்த வெற்றி மிகப்பெரிய அளவுல ஒரு கட்டமைப்பை விஜய்க்கு உருவாக்கி கொடுக்குது. அப்போ அந்த சைடு எல்லாமே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அதிமுக தாவிகா கூட்டணிக்குள்ள உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. சிவி சண்முகம் இப்போ போர்க்கொடி தூக்கிட்டாரு. ஆதரவு நிலைப்பாட்டை நிறைய பேர் எடுக்கிறாங்க சிவி சண்முகத்துக்கு ஆதரவா. ஏற்கனவே இப்போ 10 எம்எல்ஏக்கள் வந்து இப்போ ரெடி. ஆனா ஒரு 30 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகா சைடு போனாங்கன்னா போட்டி அதிமுக அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி அவங்க வந்து தாவேகாவை ஆதரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கல். எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் ஆதரிக்கிறது சிக்கல், ஆதரிக்காம இருந்தாலும் கட்சியை காப்பாற்றுறது சிக்கலா போச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, இவங்க தான் இப்படி பண்றாங்க, கொங்கு பெல்ட்ல வட மாவட்டங்கள்ல இருக்கிறதா இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெல்டா மாவட்டத்துல விஜய் பாஸ்கர் இப்போ என்ன செஞ்சுட்டாரு, அவரும் விஜய் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டாரு. அவரும் அரசியல் எதிர்காலத்தை பார்ப்பார்ல, இப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரும் போவார்ல. அவரும் என்ன செஞ்சுட்டாரு, அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களோட விஜய் போய் தனியா சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டாரு. எல்லாமே இப்ப அதிமுக தான் இருப்பாங்க. அவங்க கட்சி தாவ மாட்டாங்க, அதிமுக இருப்பாங்க. அதிமுக இருந்துகிட்டு விஜய் ஆதரிப்பாங்க. நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் ஓட்டு போடுவாங்க.
விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போடுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஆபத்து. எப்போ வேணாலும் வந்து விஜய் அவங்க சொல்றதை செய்யறத விட இப்போ 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் வந்து அப்படி அதிமுகவில் வந்து விஜய் ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு சேஃப்டி. விஜய்க்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கடைசி வரைக்கும் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்படி திரும்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ் இவங்க இப்போதான் வந்து கட்சிக்குள்ளேயே சேர்ந்தாங்க, அதிமுகக்குள்ளேயே சேர்ந்தாங்க. ஆதவ அர்ஜுனோட மாமியார் அவங்க லால்குடி தொகுதியில் ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி அவங்க பவுன்சரோட போய் ஓட்டு கேட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணி அது இல்லாமல் மக்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து அவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேக அதிமுக கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டாங்க. அதிமுக தாவேக இடையில பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற மாதிரி பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி அது சுத்தமாக பிடிக்கல. அதுவும் லீமா ரோஸ் கட்சிக்குள்ளே வந்து 3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி லீமா ரோஸுக்கு ஒரு டோஸ் விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி இருக்கு. லீமா ரோஸ் நினைச்சாங்க அப்படின்னா அதிமுகவில் இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே விலை கொடுத்து வாங்க முடியும். அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பண வசதியெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்ய முடியும்? தாவேகா வந்து இங்கே ஆட்சி அமைக்க போது மருமகன் அமைச்சராக போகிறான், அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறது? அங்கே போனாலும் நம்மளையும் ஒரு அமைச்சரில் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க எதுக்காக அரசியலுக்கு வந்தாங்க? பொழுதுபோக்கில் நம்ம சும்மா இருக்கிறதுக்கா? ஒரு பந்தா ஒரு பகட்டு அதெல்லாம் காட்டணும், அதிகாரத்தெல்லாம் காட்டணும்ல, அதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. மருமக அமைச்சராக இருக்கும்போது மாமியார் அமைச்சராக இருக்க முடியுமா? கூட்டணி வச்சாவது எப்படியாவது என்னை அமைச்சராக்கிறீங்க. அங்கே இப்போ கூட்டணிக்குள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறமா நாங்கள் செங்கோட்டணியோ விஜயோ பார்த்து நேரடியாக பேசி அமைச்சர் பதவி வாங்கிடலாம். அதை வரைச்சுனாட்டெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நேரடியாக விஜய்கிட்டே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆதவ அர்ஜுனை செலவழிக்கிறதோட பல மடங்கு தாவேகாவுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கிறாங்க. ஆனால் இவங்க லீமா ரோஸ் சொன்னது எடப்பாடி பழனிசாமி விரைவில் வந்து தாவேகோட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதிப்படுத்துவார், நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி லீமா ரோஸ் பேசுனது வந்து பயங்கரமான டென்ஷன் ஆயிடுச்சு. லீமா ரோஸ் சொல்கிறாங்க, உடனே ஓஎஸ் மணின்னு பதில் சொல்கிறாரு. எப்படி சொல்லலாம்? தாவேகாவுக்கு நாங்கள் எப்பயுமே தனிப்பட்ட முறையில் எந்த சூழ்நிலையிலும் ஆதரவு கொடுக்க மாட்டோம், திமுக எதிர்ப்பு அதிமுக தான் வரணும், அது நடுவில் புந்து இவர் கலைச்சிட்டாரு, இவர் வந்து ஆட்சி செய்ய முடியாது, இவர்னால வேணா பாருங்க, பொறுத்திருந்து பார்ப்போம், விடுங்க அப்படியே லூஸில் விடுங்க அப்படின்னு சொல்லி ஓஎஸ் மணின்னு சிலர் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு தகவலை சொல்கிறாங்க. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் இங்கிட்ட சிவி சண்முகம், விஜய் பாஸ்கர் இவங்கெல்லாம் தனியாக ஒரு டீமாக அப்பப்போ சாமி நம்ம அமைச்சராக இல்லாமல் இருக்கவே முடியாதியா, எத்தனை காலகட்டத்துக்கே நம்ம இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து நம்பிட்டு இருந்தோம்னா தோத்துட்டு தான் இருப்போம், அவர் எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக தான் போகுது, இனிமேலும் நம்ப முடியாது, நம்ம வேலையை காட்டிடுவோம், நம்ம தாவேகாவோட கூட்டணி வச்சிருவோம், வர எம்எல்ஏகளுக்கு நம்ம சேர்ந்து நமக்கு முக்கியமான எம்எல்ஏகளுக்கு வந்து நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு செங்கோட்டைன்னு சொல்லி ஏதோ அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம், எம்எல்ஏகளை கூட்டிகிட்டு போக வேண்டியதான் வேலை, வாங்க நாடாளுமன்ற தேர்தலை தோத்துட்டிங்களா, வாங்க நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு தரங்கிறாங்க, ராஜ்யசபை எம்பி தரங்கிறாங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் பயங்கர பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ காங்கிரஸ் உடனே ஓடி போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அடுத்து வரவங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளை வேணான்னு விஜய் சொல்லிட்டு வரவங்கிற பயத்தில் ஓடி போயிட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே அவங்களும் ஓடுறாங்க. இப்படி நிறைய ஓடல்கள் இருக்கு. விஜய் எதிர்பார்க்கவே இல்லை, நமக்கு ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. விஜய்க்கு இப்போ இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்குது அப்படிங்கும்போது எல்லாரும் கட்சிக்குள்ளேயும் இருக்க குழப்பங்கள், உள்கட்சி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது விஜய்னால. தாவேகா மிகப்பெரிய ஒரு இயக்கமா திமுக தாவேகா அப்படிங்கிற ஒரு மாதிரி தான், தாவேகாவுக்கு எதிரி திமுக தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து வச்சுட்டாரு. இனிமே அதிமுகவோட எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி பண்ண சொதப்பல் இருக்குல்ல, தன்னை மிகப்பெரிய ஒரு ஆளுமையா அதிகாரமிக்க ஒரு நபரா காட்டிக்கிட்ட அதோட விளைவுகள் இன்னைக்கு அதிமுக ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத நிலைமையில போய் கிடக்குது. பார்க்கலாம், எம்எல்ஏக்கள் எல்லாம் உஷாராக தானே இருப்பாங்க. அதிமுகவில் இருந்தவங்கெல்லாம் தொடர்ந்து வந்து அமைச்சர் பதவி இல்லாமல் உட்காந்துருக்க முடியுமா? சும்மா கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு இப்படியே இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து தாவேகாவை ஆதரிக்க போறாங்க. ஆனால் விஜய் வந்து அவங்கள ஆதரிச்சாலுமே விஜய் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே ஊழல் செஞ்சு ஊழல் கரைகள் படிஞ்ச ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாஜக ஆதரவு மனநிலையில் இருந்தவங்க தான். இவங்க உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு வந்து பல சிக்கல்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இதையும் உஷாரா விஜய் கவனிக்கணும், உன்னிப்பாக கவனிச்சுக்கணும். ஏன்னா வர்றாங்க, நமக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியுது நம்மளால அப்படின்னா இவங்களுடைய ஆதரவு தான் அப்படிங்கிறதுக்காக இவங்க செய்யற எல்லா விஷயங்களையுமே இவங்களுக்கு தெரியும், எப்படி எப்படி எதை எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறைமுகமா திமுகவோட கூட்டணி வைப்பாங்க.
தாவேக்கால வந்து அமைச்சராக இருப்பாங்க, திமுகவோட ரகசிய கூட்டணி வைப்பாங்க, திமுகவுக்கு செய்ய வேண்டியதை செய்வாங்க. இப்படி தான் போகும், டீல் போயிட்டே இருக்கும். இது மக்களுக்கு வந்து விஜய் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கூட உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்படி அதிமுக எம்எல்ஏக்களும் சரி, எல்லாருமே சரி, சகட்டு மேனிக்கு போய் ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்கல்ல, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.